நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் வெண்ணெய் எடுத்த பாலிலிருந்து அல்லது வெண்ணெய் எடுத்த மோரிலிருந்து நம்ம அருமையான ஒன்று ஸ்வீட் ஒன்று செய்யலாம். மோரிலிருந்து ஸ்வீட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஃபுல் வீடியோவாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தினமும் பாலிலிருந்து ஆடை எடுத்து வச்சுருந்து 1 மாதமோ 2 மாதமோ கழித்து அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுவோம். சில பேர் பாலாடையிலேருந்து அப்படியே வெண்ணெய் எடுப்பாங்க. சில பேர் ஊற்றி அதை தயிராக்கி வெண்ணெய் எடுப்பாங்க. பாலிலிருந்து வெண்ணெய் எடுத்தாலும் தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தாலும் வெண்ணெய் எடுத்த பிறகு பாலோ அல்லது மோரோ மீதியாக இருக்கும். அதை அப்படியே நம்ம கீழே ஊற்றிடுறோம், இல்லாட்டி செடிக்கு ஊற்றிடுறோம். அந்த மோர் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் நம்ம அதில் இப்போலாம் சாப்பிட்றதில்ல, அதை செடிக்கு ஊற்றிடுறோம். அப்புறம் நெய் காய்ச்சி வடிகட்டின பிறகு அதில் கடைசியாக திப்பி இருக்கும். அந்த திப்பியும் நம்ம வீணாக கீழே தான் போட்டுருவோம். இது ரெண்டையுமே வீணாக்காமல் ஒரு அருமையான ஸ்வீட் ஒன்று செய்யலாம் வாங்க. பாருங்கள், நான் தயிரை கடைஞ்சி இப்போ நல்ல வெண்ணெய் எடுத்துட்டேன். இது அடியில் நமக்கு மோர் இருக்குது பாருங்கள். இந்த மோரில் தான் நம்ம இப்போ ஸ்வீட் செய்ய போகிறோம். வெண்ணெய் எடுத்த உடனே வர மோரில் தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். ரெண்டாவது நம்ம வெண்ணெயை கழுவுவோம். 2-3 தடவை பால் வாசனை போகிறதுக்காக கழுவுவோம். அந்த தண்ணியெல்லாம் நாம் ஊற்றக்கூடாது, அதெல்லாம் நம்ம கீழே தான் ஊற்றிடணும். இந்த மாதிரி இதை எடுத்து நெய் காய்ச்சிக்க போகிறோம். நெய் காய்ச்சக்குள்ளே நம்ம விஸ்கால் கடைஞ்சோம் இல்லையா, அது பூரா வெண்ணெய் நிறையா ஒட்டியிருக்கும். நம்ம நெய் காய்ச்சக்குள்ளே அந்த சூட்லேயே அந்த வெண்ணெயில் நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள். நம்ம சிரமப்பட்டு கழுவணுன்னு அவசியம் இல்லை. இது இப்படி சூட்டில் காட்டினாலே அது மேலே தானாக உருகி அந்த நெய்யோடு கலந்துடும். இந்த மாதிரி இதை சுத்தம் பண்ணிக்கோங்க விஸ்கை. இப்போ நம்ம இது சுத்தமானவுடனே ஒரு கரண்டியை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டியால் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். அடியில் போய் பால் எடையெல்லாம் தங்கி பிடிச்சிக்கும். அதனால் இதை கரண்டியால் கலந்து விட்டுனே இருக்கக்குள்ள நமக்கு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுது. பிரிஞ்சு கரைச்சியில் நுர வரும். நுர வர்ற சமயத்தில் முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த சூட்லேயே அடியில் இருக்கிற பாலாடையெல்லாம் ரொம்ப செவந்து போயிடும். அதனால் உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா, உங்களுக்கு இந்த வடிகட்டின பிறகு இந்த வருதில்லை இந்த திப்பி, இதை தான் நம்ம ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இவ்வளவும் நான் சொன்னேன். இப்போ இந்த நம்ம வெண்ணெய் எடுத்த மோர் இருக்குது இல்லையா, அந்த மோரை இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற வீடியோ நான் முழுசாக உங்களுக்கு காட்டலை. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். நல்லா சூடாகி கொதி வர்ற சமயத்தில் ஒரு எலும்புச்சம்பழத்தை தண்ணி ஊற்றி புழிஞ்சி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் ஊற்றி நாம் கலந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றின உடனே பாலாக இருந்தாலும் சரி மோராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி முறிஞ்சி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் முறியணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம எலுமிச்சம்பழ தண்ணி ஊற்றி அது நல்லா முறிய வச்சுக்கலாம். பாலாடையில் ஊற்றி தயாராக்கி தான் வெண்ணெய் எடுத்தேன். இது மோர் தான் இது. இப்போ பாருங்கள், நல்லா முறிஞ்சி போச்சு. இது நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். இது நல்லா முறிஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி அது நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் இது நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். மோரில் புளிப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் 4 மணி நேரம் தான் புளிக்க வச்சேன் ஊற்றி. அதனால் புளிப்புத்தன்மை ரொம்ப இருக்காது. ஸ்வீட் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். தயிரினுடைய புளிப்பு இருந்தாலும் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து இது நல்லா இது மாதிரி ஒரு கரண்டியால் அமுக்கி விட்டு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே நம்ம பன்னீர் கூட செய்யலாம். ஒரு துணியில் போட்டு கட்டி எடுத்து பன்னீர் கூட நம்ம செய்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான் இதை ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து இந்த 200 கிராம் பால் 100 கிராம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். பால் எவ்வளோ வேணாலும் நம்ம ஊற்றி காய்ச்சிக்கலாம். நம்ம இஷ்டம்தான் இது. நான் 200 கிராம் பால் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுனாலும் நீங்கள் ஊற்றி காய்ச்சி இந்த மாதிரி சுருண்டு வந்த பிறகு நம்மளிலிருந்து வடிகட்டி எடுத்து பன்னீரை இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கெட்டியாகி ப்ரெஸ் பண்ணி வச்சா இதுக்கு பன்னீர் தான் அதனால தான் நான் பன்னீர்னு சொன்னேன். இப்போ நம்ம நெய் காய்ச்சி வடிகட்டு எடுத்தோம் இல்லையா, அதில் வந்த திப்பி தான் அதையும் இதில் போட்டு நாம் கலந்து விட்டுக்கலாம்.
மோரிலிருந்து வடிகட்டி எடுத்த பன்னீரை முதலே நம்ம தட்டில் கொட்டி நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாலில் எடுத்து போட்டுக்குங்க. நான் அப்படியே போட்டதால் கொஞ்சம் உடச்சி விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. அதுக்காட்டியும் அது நல்லா கெட்டியாகி பன்னீர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலில் போட்டு கலந்துக்குங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு சர்க்கரையும் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்குங்க. நான் 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இதை நான் சர்க்கரை கரைஞ்ச பிறகு சர்க்கரையை பார்த்துட்டு தான் மறுபடியும் நான் சர்க்கரை போட போகிறேன். அதனால் நான் 1/2 கப்பு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை போட்ட உடனே இது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி மறுபடியும் நல்லா தண்ணி ஆகிடும். அது நல்லா சுருண்டு வரணும். இப்போ ஒரு 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்டால் இது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதனால் ஏலக்காய் பொடியை பொடி பண்ணி போட்டுட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்ததில் சர்க்கரை கொஞ்சம் குறைவா இருந்ததால் சர்க்கரையை நான் இன்னும் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிட்டேன். எனக்கு சர்க்கரை சரியாக தான் இருந்தது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சர்க்கரை குறைவா இருந்ததால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கலந்து விட்டுக்கினேன். சர்க்கரையெல்லாம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வர்ற சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே தட்டில் வச்சு கொடுக்கலாம். அதுவும் ஆறின பிறகு கொடுங்க தட்டில் வச்சு. அப்படி இல்லைன்னா இது சூடாக இருக்கும்போது ஒரு நெய் தடவின தட்டில் இதில் போட்டு இதை சமப்படுத்தி நம்ம பர்பி மாதிரி கத்தியால் வெட்டி கூட கொடுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நெய் தட்டில் நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதை அப்படியே நல்லா அழுத்தி விட்டுடலாம். நல்லா அழுத்தி விட்டால் தான் நம்ம வெட்டும்போது உடையாமல் வரும். அதனால் நல்லா இதை அழுத்தி விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடக்குள்ள நம்ம கத்தியால் வெட்டும்போது உடையாமல் வரும். அழுத்தி விட்டாமல் அப்படியே நம்ம வச்சுட்டாக்கா நம்ம வெட்டும்போது தூள் தூளாக போயிடும். அதனால் நல்லா அழுத்தி விட்டுங்க. அழுத்தி விட்டுட்டு இதில் மேலே பாதாம் பிஸ்தாவும் போட்டுக்கலாம். நீங்கள் பர்பி செய்யக்குள்ள வேணும் கூட பாதாம் பிஸ்தாவும் நம்ம போடலாம். நான் அப்போ போடலைன்றதுக்காக இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே ஒரு 4 மணி நேரம் ஆற வைக்கலாம். 4 மணி நேரம் ஆறின பிறகு இதை நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் பிஸ்தாவும் போட்டுட்டு மறுபடியும் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அதில் போய் நல்லா ஒட்டி வரும். அதனால் நல்லா அழுத்தி விட்டுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு கத்தியால் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பாலாடையில் வெண்ணெய் எடுத்துகிட்டு மீதியாக இருக்கிற மோரையோ பாலையோ எதையும் கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பர்பி செய்து கொடுங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பர்பி. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பர்பி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.